மகாலட்சுமி தாயாரினுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாக போகுதுங்க. அதனால தான் இந்த ஒரு பதிவு உங்களுடைய கண்களில் தென்பட்டிருக்கு. அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா காண கிடைக்காத அபூர்வ காட்சியாக அமைய போகுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அம்மனுடைய பாதத்தில் பார்த்தீங்கன்னா 6 விரல்கள் இருக்குது. குறிப்பாக இந்த தாயாரை வழிபடுவதாலே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ செழிப்பு, மகிழ்ச்சியும் நிம்மதியான வாழ்க்கையும் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் உண்டாக போகுது. அப்படிப்பட்ட ஆலயம் எங்கே அமைந்திருக்கு? இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் பார்த்தீங்கன்னா கையில் தாமரை பூவை வைத்திருக்க காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கோவில் பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஒரு காண கிடைக்காத அற்புத காட்சி பார்த்தீங்கன்னா இந்த திரு ஆலயம் அமைந்திருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாங்க பாலாற்றுக்கரையில் அரசர் கோவில் என்னக்கூடிய இடத்துல அமைந்திருக்குங்க இந்த ஆலயம். சுந்தர மகாலட்சுமி சமேத கமல வரது ராஜ பெருமாள் திருக்கோவில தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கு அருள்பாலிக்கக்கூடிய சுந்தர மகாலட்சுமி தாயாருடைய வலது காலில் மட்டும் 6 விரல்கள் இருப்பது அபூர்வ காட்சி தாங்க. சமயம் பார்த்தீங்கன்னா நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவருடைய தனக்கு ஏற்பட்டிருந்த சாபம் நீக்க முனிவரிடம் ஆலோசனை கேட்டிருக்காராம். அதற்கு விண்ணாலும் விஷ்ணுவும் மண்ணாளக்கூடிய வேந்தனும் சேர்ந்து எந்த இடத்துல காட்சி தராங்களோ அங்கு சாப விமோச்சனை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மனுக்கு சாப விமோச்சனம் அளிக்க விரும்பிய விஷ்ணு பகவான் தாங்க இந்த தளத்துல எழுந்தருளியிருக்காரு. அதே சமயம் புனித யாத்திரையாக பயணித்து கொண்டிருந்த ஜனக மகாராஜாவுடைய இத்தல வழியாக வந்திருக்காரா. இதை அறிந்த பிரம்மனோ இத்தலம் வந்து பெருமானை நோக்கி தவம் இயற்றி இருவரையும் ஒரு சேர தரிசித்து சாப விமோச்சனமும் பெற்றிருக்காருங்க. மேலும் ஜனகர் பெருமாளுக்கு தினமுமே பார்த்தீங்கன்னா பூஜை செய்து வந்திருக்காரு. ஒரு நாள் ஜனகர் வேலை காரணமாக வெளியில போனதால பூஜை செய்ய முடியல. அப்போது பெருமாளே மன்னன் பூஜை செய்வது போன்று சிம்மசானத்துல அமர்ந்து பூஜை செய்தாராம். மன்னன் திரும்பி வந்ததும் பார்த்தீங்கன்னா பார்த்தபோது பூஜை செய்வதற்கான தடயங்களும் இருந்திருக்கு. தான் செய்ய வேண்டிய பூஜையை பெருமாளே செய்ததை அறிந்து மெய் சிரித்திருக்காரு. ஆனா பக்தர்கள் மன்னரிடம் இருப்பிடம் சென்று பெருமாள் பூஜையை செய்ததே அறிந்த மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் கொண்டா. அப்போது மகாவிஷ்ணுவும் இங்கு எழும் ஆலயத்தில் உனக்கே முதல் மரியாதை, உன்னை வழிபடுவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் நீ தரணும்னு அருள் புரிந்து மகாலட்சுமி சமாதானமாயிருக்காங்க. இதனால் மனமகிழ்ந்த மகாலட்சுமி தாயாரும் தாமரையில் வசிக்கக்கூடிய என் சார்பாக தங்கள் திருக்கரத்தில் தாமரை மொட்டு ஏந்தி கொண்டு அருள் பாலிக்க வேண்டுன்னு கேட்டுக்கிட்டாங்களாம். அதன்படி தாங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அருளக்கூடிய பெருமாள் திருக்கரத்தில் தாமரை மொட்டோடு காட்சியளிக்கிறாரு. அதனால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு கமல வரதராஜ பெருமாள்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலுக்குள்ள நுழைந்த உடனே பார்த்தீங்கன்னா முதலில் பழிப்பீடம் கருடாழ்வார் சன்னதி இருக்குது. அடுத்ததாக 24 தூண்கள் கொண்ட கலைநயமிக்க ஒரு மண்டபமும் அமைந்திருக்காங்க. அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம் கருவறையில் அமைந்திருக்கு. கருவறையில் உள்ளே கமல வரதராஜ பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாரு. இவருடைய வலது கரத்தில் தாமரை மொட்டு காணப்படுதுங்க. தாயார் சுந்தர மகாலட்சுமிக்கு கிழக்கு நோக்கி தனி சன்னதியும் அருள்பாலிக்கிறாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா மேல் 2 கரங்களில் தாமரை மலர் ஏந்திட்டும் கீழ் 2 கரங்களில் அபாய வராத ஹஸ்தம முத்திரை காட்டியும் தாமரை பீடத்தில் பத்மாசன கோலத்தில் காட்சி தராரு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தாயாருடைய வலது பாதத்தில் சுண்டு விரலை அடுத்து 6வதாக ஒரு விரலும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அன்னையை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயம் உண்டாகும். இத்தலத்தில் தாயாரை வணங்கிய பின்னரே தாங்க பெருமாளை வணங்க வேண்டும்னு மரபாகவும் இருக்கும். இந்த தாயாருடைய கருவறை கோஷ்டத்தில் யோக நரசிம்ம குபேரன் காளிங்க நர்தன கண்ணன்னு பல தெய்வங்களும் காட்சியளிக்கிறாங்க. தாயாருடைய சன்னதிக்கு வெளியே இடதுபுறமாக பலாப்பழம் ஏந்திய பலாப்பழ சித்தர் ஒருவருடைய சிற்பம் இருக்கு. அந்த சித்தர் தினமுமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் படைத்து வழிபட்டாராம். எனவே அபிஷேகத்தின் போது இங்கு அன்னைக்கு பலா சுளைகளால் அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க.
மேலும் இங்கு ஆண்டாளுக்குன்னு தனி சன்னதி இருக்குதுங்க. கோவிலுடைய தல விருட்சமாக அரச மரம் அமைந்திருக்கு. நீங்களும் தவறாம இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று மகாலட்சுமியினுடைய அருளால உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு உண்டாக்கிடுங்க. மேலும் மகாலட்சுமி தாயார் தாங்க செல்வத்திற்கு அதிபதி, செல்வத்திற்கான கடவுள்னு நம்ம வழிபட்டு வரோம். மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா 16 வகையான செல்வங்களே வழங்கக்கூடிய தெய்வம் தாங்க. குழந்தை பேரு, வெற்றி, தைரியம், பதவின்னு உள்ளிட்ட 16 வகையான செல்வங்களே நம்ம வாழ வேண்டும்னா அஷ்டலட்சுமிகளும் இவங்களே முறையாக வழிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் எந்தவித குறைவும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயம் அமையுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி தரக்கூடிய மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டுக்கு வர வைப்பதற்கு, நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி எப்போதுமே வசிப்பதற்கும் சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வந்தாலே நிச்சயம் நம்முடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வீடு தேடி வருவாள். அப்படி வீட்டில் என்ன மாதிரியான பொருட்கள் வச்சுக்கலான்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. செல்வ வளத்திற்கும் சொத்துக்கள், அதிகாரம், அழகுன்னு குழந்தை பேரு அனைத்துக்குமே ஒரு காரணமான தெய்வம்னா இந்த மகாலட்சுமி தாயார் மட்டும்தாங்க. மேலும் மகாலட்சுமி வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும்னா அஷ்டலட்சுமிகளுடைய அருள் வேண்டும்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி வழிபாட்டிற்கு ஏற்ற சிறப்பான நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளுங்க. அதனால் மகாவிஷ்ணுவின் மனைவியான இந்த மகாலட்சுமிக்கு நவராத்திரியினுடைய 4, 5, 6ஆம் நாளுக்குரிய தெய்வமாகவும் இருப்பதால் இந்த நாளில் அலைமகளான லட்சுமி தேவி வழிபட்டிங்கன்னா ஆண்டுதோறும் வீட்டில் செல்வ வளம் நிறைந்திருக்குங்க. உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்திருக்க சில விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலே போதுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா தினமுமே நீங்கள் மனம் முருங்கி லட்சுமி காயத்ரி மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 108 முறை பாராயணம் செய்திடுங்க. இந்த மந்திர ஜபத்தின் போது தாமரை மணி மாலையை கையில் வச்சுக்கிட்டு ஜபம் செய்வது ரொம்ப விசேஷமான பலனை தரும். தாமரையில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாக சொல்வதால் தாமரை மணி மாலையை கையில் வச்சு கொண்டு லட்சுமிக்குரிய மந்திரத்தை சொல்லி வந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நிச்சயம் மாறும். அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் தினமுமே நீங்கள் 2 மண் அகல் விளக்குகளில் நெய் விட்டு தீபமேற்றி வழிபடுங்க. அதோடு தாமரை மலர்களையும் தேங்காய் இல்லைன்னா ஏதாவது இனிப்பை பாயாசம் படைத்து வழிபடுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருள் உண்டு. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் நீங்கள் தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி விளக்கேற்றி வழிபடுங்க. இது மகாலட்சுமி அருளை பெற்று தருவதோடு திருமண தடைகளும் விலக செய்யும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் சங்கு வைத்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இது அதிக அளவில் நேர்மறையான சத்துக்களை ஈர்த்து தரும். வீட்டு பூஜை அறையில் வலம்புரி சங்கு வச்சு வழிபட்டிங்கன்னா வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்கும். அப்படி இல்லைங்க, வீட்டில் துளசி செடி வைத்து அதற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. துளசி செடியெல்லாம் பொதுவாகவே அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. அதற்கு நீங்கள் ஊதுபதி ஏற்றி வைத்து வழிபடுவதால் அந்த இடமே பார்த்தீங்கன்னா தெய்வீக மயமானதாக மாறிடும். அந்த சமயத்தில் துளசி செடியிடம் நீங்கள் வேண்டக்கூடிய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற ஆரம்பிக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழலை வீட்டில் வைத்தாலே வீட்டில் அமைதியும் ஒற்றுமை உண்டாகும். இதை எப்போதும் பட்டு துணியில் சுற்றியே வச்சிருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் கண்ணாடி எப்போதும் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை நாளில் அரிசியில் வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுப்பதோ புண்ணியமான ஒரு செயலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய ஒரு பொருள்னா குங்குமத்தில் தான். அதனால் குங்குமச்சிமிலை எடுத்துக்கொண்டு வெள்ளி இல்லைன்னா தங்க நாணயம் எது இருக்குதோ அதை போட்டுட்டு இல்லைன்னா 1 ரூபாய் நாணயத்தை அதில் போட்டுடுங்க. பிறகு உங்களுடைய கையாலே வச்சுக்கொண்டு வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு மகாலட்சுமி தாயாருடைய போற்றுகளை 108 முறை சொல்ல வேண்டும். போற்றுகள் தெரியாதவங்க மகாலட்சுமி தாயே போற்றின்னு மனதார 108 முறை சொல்லிடுங்க. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா 14 முறை சொன்ன பிறகு அதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து உங்களுடைய நெற்றியில் வச்சுக்கிட்டு இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. எந்த காரியமும் வெற்றியாக மாறும். நீங்கள் வெளியில் செல்லும்போது எந்த ஒரு குங்குமத்தை நெற்றியில் வைத்து செல்லுங்கள். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அற்புதமான ஒரு திரு ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் மகாலட்சுமி தாயாரை எந்த முறையில் வீட்டில் வழிபட்டால் மகாலட்சுமி அருளால் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி வறுமை நிலை மாறுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.